ஹலோ ஆல், வெல்கம் டு சஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த தடவை 1.25 கிலோ கறி எடுத்திருக்கேன். நான் இது முந்தின நாள் நைட்டே நான் மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த தயிர் போட்டு மேரினேட் பண்ணும்போது மட்டன் நல்லா டெண்டராக இருக்கும் நம்ம வேக வைக்கும்போது. அதுக்காக நான் ப்ரீவியஸ் நைட்டே நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். இந்த மேரினேஷனுக்கு 1 லெமனோட ஜூஸ், 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 2.5 டீஸ்பூன் மிளகா பொடி, சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு, 1 கப் புதினா அண்ட் கொத்தமல்லி பொடியாக சாப் பண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓவர் நைட் மேரினேட் ஆகட்டும். இப்போ ஆம்பூர் பிரியாணி எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ப்ரிஃபரபிளி கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ஸ்பைசஸில் நல்லா ஃப்ரை ஆனோன்னு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து பாதி அளவுக்கு எடுத்து இந்த ஸ்பைசஸோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இன்றைக்கி நான் 4.5 கிளாஸ் ரைஸும் அதுக்கு 1.25 கிலோ மீட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 4.5 கிளாஸ் ரைஸ்க்கு நான் 4 பெரிய வெங்காயமும் 1 சின்ன சைஸ் வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஹாஃப் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வெங்காயம் ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். 1 கிளாஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு. ஸோ நான் 4.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இதுவுமே கவர் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கவர் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஆயில் கொஞ்சம் வெளியில் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணணும். நாம் இந்த சில்லி பேஸ்ட் 1 கிளாஸ்க்கு 1 டீஸ்பூன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி கவர் பண்ணி வச்சுடுங்க. திருப்பி அந்த ஆயில் எல்லாம் வெளியே வர வரைக்கும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த சில்லி பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெட் சில்லிஸ் எடுத்து நல்லா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுடுங்க. மார்னிங் நீங்கள் இந்த சோக் பண்ண சில்லியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த ரெகுலர் பிரியாணி செய்கிறத விட இந்த ஆம்பூர் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இந்த மீட் டைரெக்டாக போட்டு பிரியாணியில் குக் பண்ணுற அந்த டைம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர நம்ம ப்ரிப்ரேஷன் டைம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில்லி பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஆயிலெலாம் வெளியே வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுங்க. அது கூட 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து லிட் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிருக்கும். அந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணணும். நாம் 4 கிளாஸ் ரைஸுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. 4 to 5 மினிட்ஸ் கழித்து லிட் ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விடணும். தக்காளி எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா புதினா ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 கை புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி வணங்கினதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணணும். நான் 4 டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி மட்டனோடையும் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த அளவுக்கு தயிர் போதும். இப்போ தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீட் இதில் ஆட் பண்ணிடணும். மீட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது அந்த மீட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் லிட் போட்டு கவர் பண்ணிடணும். அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் செய்யணும். ஏன்னா அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கவர் பண்ணி வச்சிடணும். அந்த மீட்டெல்லாம் நல்லா வணங்கி அந்த ஆயில் மேலே வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. ஸோ அந்த மட்டனில் இருக்க அந்த வாட்டரும் எல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு எடுத்துகிட்டு நாம் வந்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு சுடு தண்ணி தான் நம்ம இதில் ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு குக் பண்ணணும். ஒரு மட்டன் வந்து ஒரு 3/4 பதம் வேகிற வரைக்கும் நாம் வந்து குக் பண்ணணும். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக மட்டன் வெந்துட்டுருக்கு. இப்போ லிட் ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம் வெந்துருச்சான்ட்டு. நான் சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது 1 கிளாஸ் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 1 கிளாஸ் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு சால்ட்டு காரம் அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றுறேன். இந்த லெமன் ஜூஸும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ இந்த கிரேவி ரைஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4.5 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லா ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக்காக அலோவ் பண்ணிவிடுங்க. ஆத்தென்டிக் ஆம்பூர் பிரியாணியில் ரைஸை தனியாக ஹாஃப் பாயில் வேக வச்சு அந்த ஹாஃப் பாயில்டு ரைஸு தான் நம்ம இந்த கிரேவியில் போட்டு தம் போடுவாங்க. நான் இங்கே வந்து டைரெக்டாகவே ரைஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது அடியில் பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நாம் வந்து லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரைஸ் வந்து ஒரு 3/4 தண்ணியை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இன்னும் 1/4 தண்ணி தான் இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 50 ml நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த பாத்திரத்துக்கு அடியில் ஒரு ப்ரீ ஹீட்டட் தோசைக்கல் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பிரியாணி பாத்திரத்தை மூடி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு குக் பண்ணணும்.
15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இப்போ லிட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க ரைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து கவர் பண்ணி இன்னொரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து தம்லே வச்சிடணும். அப்போ அதுவும் நல்லா குக் ஆகிடும். பேலன்ஸுக்கு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பார்த்தோம்னா பிரியாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இதுதான் வந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணி. நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் ரொம்ப ஸ்பைஸியாக செய்யலை. உங்களுக்கு ஸ்பைஸ் வந்து எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சஃபீஸ் கிச்சன்.